ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சில வேர்ப்ஸ் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன், மீனிங்ஸோட சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த வேர்ப்ஸ் வந்து ஈவன் டீச்சர்ஸ்க்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான வேர்ப்ஸ். ஓகே, திடீர்னு நம்மளுக்கு இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாட் ஓன்லி டீச்சர்ஸ், நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் தெளிவா பாருங்க. இந்த மிஸ்டேக்ஸ் வராது, உங்க லைஃப்லயே வராது. அது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, லை லை அப்படின்னா என்ன? லை அப்படின்னா பொய் சொல்றதுன்னு சொல்லலாம், படு அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லலாம். ஆனா இதோடைய V2 V3 ஃபார்ம்ஸ், இது வந்து V1 verb, ஓகேங்களா? V1 verb. இதோடைய V2 V3 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றதுலதான் நம்மளுக்கு குழப்பம் வரும். இங்க பாருங்க, இத சப்போஸ் V2ல இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா, V2 அண்ட் V3ல லைட் இப்படி நம்ம சொல்லிட்டோம்னா, அப்போதான் இதுக்கோட மீனிங் என்ன? பொய் கூறு அப்படின்னு அர்த்தம், இல்லைங்களா? பொய் சொல் அல்லது பொய் கூறு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ ஐ லை அப்படின்னா நான் பொய் சொல்றேன். இப்போ வெறும் ஐ லைன்னு சொன்னோம்னா நான் படுக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கும் வரும். ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரெடிகேட் சொல்றோம் இல்லையா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வர்றது எல்லாமே ப்ரெடிகேட். அந்த ப்ரெடிகேட்டோடைய பின்னாடி கூட இந்த வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் ஏரியாவில் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட் பண்ற வேர்ட்ஸ், அதை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஐ லை, வி லை, யூ லை, தே லை, ஹி லைஸ், ஷி லைஸ், இட் லைஸ். இட் லைஸ்னா அது அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பொய் கூறுகிறது அப்படிங்கிற மீனிங். ஆனா ஒரு சென்டென்ஸ் புரிதலுக்காக நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோபோவை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா ரோபோ லைஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, இது பொய் கூறு. இப்போ இதே வேர்ப் தான் லை, இத இப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல லே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வந்து லைன், லை லே லைன் இப்படி போயிடுச்சுன்னா இதுக்கு தான் வந்து என்னன்னா படு கிட அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது எஸ்டர்டே ஐ லே ஆன் த சோஃபா, நேத்து நான் சோஃபாவின் மீது படுத்தேன் அப்படின்னு. இதே மாதிரி இங்க பாஸ்ட் டென்ஸ் பாருங்க, எஸ்டர்டே ஐ லைடு, நான் நேத்து பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டும் யூஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்கதான் நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து வருது. இப்போ இங்க பாருங்க, இங்க லைன் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, ஐ ஹாவ் லைன் அப்படின்னா என்னது? ஐ ஹாவ் லைன் அப்படின்னா நான் படுத்திருக்கிறேன், நான் நிறைய நாள் சாப்பிடாம படுத்திருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் லைன் வித் என்ன சொல்லலாம், ஏக்கிங் ஸ்டொமக் மெனி டேஸ் அப்படின்னு. நான் பசியோட நிறைய நாட்கள் நான் படுத்திருக்கிறேன் அப்படி. அப்ப இந்த லைன் அப்படிங்கிறது V3 ஃபார்ம் ஆஃப் இந்த லைன், இந்த படு அப்படிங்கிறதுக்கானது. பொய்கூறு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இதே வந்து பாருங்க, இந்த லைன் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஐ ஹாவ் லைடு, நான் பொய் கூறியிருக்கிறேன், நான் பொய் சொல்லியிருக்கிறேன், நான் நிறைய தடவை பொய் பேசியிருக்கிறேன் அப்படி சொல்றேன், அந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ இது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது பாருங்க, இன்னொரு வேர்ட் இருக்கு. இது பாருங்க, இந்த வேர்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்மே லே, V1 ஃபார்மே லே. இதோடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா லேய்டு. ஓகே, இதோட பாஸ்ட் டென்ஸ் லேய்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லேய்டு. இதுக்கு என்ன மீனிங்? இங்க இருக்கிற லே வந்து இங்க இருக்கு இல்லையா, இது வேற இது வேற. இப்ப V1 எடுத்துக்கிட்டோம் இத. அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதுக்கு பேர் என்னன்னா முட்டையிடுதல் அல்லது கிடத்து, படுக்க வை அப்படிங்கிற மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? போடு, அமை அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, the bird lays eggs. ஓகே, அந்த பறவை முட்டைகள் இடுகின்றன, அந்த மீனிங். ஓகே, இப்போ இத பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னோம்னா இந்த லைட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். the bird laid eggs, laid many eggs அப்படின்னா அந்த பறவை நிறைய முட்டைகள் இட்டன அப்படிங்கிற மீனிங்ல இருக்கு. இதே போடு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, the government, பாருங்க, the gouge laid roads.
கவர்மெண்ட் சாலைகளை அமைத்தன அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கிறோம். அமைத்தன, போட்டது, அரசாங்கம் சாலைகள் அமைத்தது, போட்டது அப்படிங்கிற அந்த மீனிங் எடுத்துக்கலாம். இதுக்கே வந்து இன்னொரு மீனிங் என்னன்னா விரி அப்படிங்கிற மீனிங் இருக்கு. விரி, இப்ப டேபிள் மேல ஒரு துணிய விரிச்சு விடு அப்படின்னா ஐ லேட் த கிளாத், டேபிள் கிளாத் ஆன் த டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதான் அந்த டிஃபரன்ஸ். இதோட இன்னொரு டிஃபரன்ஸ் பாருங்களேன். இந்த இந்த V1 ஃபார்ம்ஸ நம்ம ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது இதோட இந்த ஸ்பெல்லிங்க்கும் அந்த ஸ்பெல்லிங்க்கும் சம்பந்தமே இல்லாம மாற போறது. இங்க பாருங்க, இப்போ he is கண்டினியூஸ் டென்ஸ்ல he is, இப்ப பாருங்க இது வந்து பொய் கூறுன்னு இருக்கா, அவன் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய ஸ்பெல்லிங் வந்து பாருங்களேன், he is lying இப்படி மாறிடுச்சு. he is lying to his parents, he is lying to his parents, அவன் அவனுடைய பெற்றோர்களிடம் பொய் கூறி கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த லைக்கு இதே ஸ்பெல்லிங் வருது கண்டினியூஸ் டென்ஸ்ல. அப்ப இதுக்கு என்னது, லை, லே, லே, படு அப்படின்னு அர்த்தம். இப்போ மீனிங் மாறுது. இங்க பாருங்க, he is lying on a mat, அவன் ஒரு பாயின் மீது படுத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? சரி, அவ்வளவுதான். இந்த வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதே மாதிரி இங்க பாருங்க, டை, டை இருக்கா, இதோடைய டைனா இர அப்படின்னு அர்த்தம். இறந்து போ, அப்படின்னு அர்த்தம். இதோடைய பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா டைடு. ஓகே, இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல டைடு அப்படின்னு சொல்றோம். டைடு. இப்போ சிம்பிளா சொல்றா, ஐ டை, வி டை, யூ டை, ஹி டைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஷி டைஸ். இதே நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லும் பொழுது ஐ எம் டையிங் அப்படி சொல்றோம்னு வச்சுங்களேன், ஐ எம் டையிங். அதுக்கு இதே மாதிரி இங்க பாருங்க, ஒய், நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஐயோ டெய்லி அவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியல, நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லக்கூடாது ஆக்சுவலா. ஆனா நம்ம வந்து கான்வர்சேஷன்ல நம்ம பேசுறோம் இல்லையா, நான் செத்துக்கிட்டு இருக்கேன், தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன், ஐ எம் லைங் டெய்லி அப்படின்னு சொல்றேன். சரி, ஐ எம் டையிங் டெய்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த மீனிங்ல இப்ப இந்த ஒய் வருது. இப்ப பாருங்க, இந்த வேர்டு பாருங்க, V1 எடுத்துட்டோம்னா DYE வருது. இப்ப இதுக்கு என்ன, இதோடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா டைடு. ஓகே, டைடு. இதுக்கு அப்ப என்ன மீனிங்னா சாயம் பூசு அப்படின்னு அர்த்தம். தலைக்கு வந்து டையெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அடிக்கிறோம் இல்லையா, இன்க்ளூடிங் மீ, டைடு. ஓகே, இப்ப பாருங்க இங்க DYE இருக்கு. இதே மாதிரிதான். இப்ப இதை வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்பெல்லிங் வருது. ஆனா இந்த V1 ஃபார்மே இங்க டைன் இருந்துச்சுன்னா சாயம் பூசு அப்படிங்கிற அர்த்தத்துல வருதுனால இதை கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லும் பொழுது he is dyeing his hair அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.